ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ்க்ளட் சேனல். டெராஃபார்ம் இன் தமிழ்ல வந்து நம்ம 5வது வீடியோல இருக்கிறோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்குறதா பிளான் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, ஒரு 3 விஷயம் வந்து பார்க்கலாம்னு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டெராஃபார்ம் ஸ்டேட் ஃபைல பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம்னு இருக்கிறோம். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டெராஃபார்ம் ரிஃப்ரெஷ் அப்படின்ற கமாண்ட் எதுக்காக யூஸ் பண்றது? அத வந்து ஒரு ரியல் டைம்ல வந்து பார்க்கலாம்னு இருக்கிறோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா, டெராஃபார்ம்ல எப்படி வந்து டிசர்ட் ஸ்டேட் அண்ட் கரண்ட் ஸ்டேட் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத பத்தி பார்க்கலாம்னு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டெராஃபார்ம் ஸ்டேட். டெராஃபார்ம் ஸ்டேட் ஃபைல் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம இஷ்யூ டூ ப்ரிவிஷன் பண்றப்ப பார்த்திருந்தோம். TF.state அப்படின்னு சொல்லி நம்ம எப்போ ஒரு ப்ரிவிஷன் பண்றோமோ, அப்போ ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிடும்னு பார்த்தோம். இந்த ஃபைல்ல தான் நம்ம ப்ரிவிஷன் பண்ண ரிசோர்ஸ் இருக்கு இல்லைங்களா? ரிசோர்ஸ பத்தின கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து இந்த TF.state ஃபைல்ல இருக்கும்னு நம்ம பார்த்திருந்தோம். அத நம்ம வந்து terraform state அப்படின்ற கமாண்ட் குடுத்தும் பார்க்கலாம். இல்ல அந்த TF.state ஃபைல கேட் கமாண்ட் குடுத்து நம்ம பார்க்க முடியும்னு பார்த்திருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எம்ப்டியா இருக்கு. ஆக்சுவலா இப்ப நம்ம வந்து டெஸ்ட்ராய் கமாண்ட் குடுத்துட்டு இந்த இஷ்யூ வந்து ப்ரிவிஷன் பண்ணது வந்து நம்ம டெர்மினேஷன் பண்ணிட்டோம். நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப எம்ப்டியா இருக்கு. ஒன்ஸ் நம்ம ப்ரிவிஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா, அத பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து அதாவது லைவ்ல நமக்கு என்ன மாரியான இன்ஸ்டன்ஸோட ஐடி, என்ன ஸ்டேட்ல ரன் ஆயிட்டு இருக்கு, என்ன இன்ஸ்டன்ஸ் டைப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த TF.state ஃபைல்ல வந்து உங்களுக்கு இருக்கும். இப்ப நான் Terraform பிளான் குடுக்குறேன். இப்ப Terraform பிளான் குடுத்தோனே என்ன ஆகும் அப்படின்னா, கிரியேட் பண்றதுக்கான இது கேக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம் இல்லையா? இப்ப நம்ம பிளான் குடுத்தோம் அப்படின்னா, EC2 இன்ஸ்டன்ஸ் நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் டிசர்ட் ஃபைல் என்ன குடுத்துருக்கோமோ, அத எடுத்து கிரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். இப்ப பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து ஒரு ஃபைல் வந்து ஆட் பண்றதுக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குது. EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து ப்ரொவிஷன் பண்றதுக்கு கேட்குது. சரியா? இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, Terraform அப்ளை கமாண்ட் குடுக்குறேன். ஓகே. கேட்குது. நான் எஸ் ஆர் நோ. நம்ம கரெக்ட்டா இந்த பிளான் வந்து கம்பல்சரி நீங்க எப்ப அப்ளை குடுத்தாலும், அத நீங்க வாட்ச் பண்ணணும். அதாவது ஆட்ல வருதா, இல்ல சேஞ்சா, இல்ல டெஸ்ட்ராய் அப்படின்றது வந்து கரெக்ட்டா நீங்க வந்து என்ன பண்ணணும் பார்க்கணும். இப்ப நான் எஸ் குடுத்துட்டு என்டர் குடுக்குறேன். இப்ப நமக்கு EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து உள்ள ப்ரொவிஷன் ஆயிட்டு இருக்கும். ஓகேவா? நமக்கு வந்துட்டு இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் ஆயிடுச்சு. ஆ D2 லார்ஜ் வந்துட்டு ரன்னிங்ல இருக்கு உங்களுக்கு வந்துட்டு. ஓகேவா? இப்ப நீங்க வந்து நம்ம வந்து Terraform வந்து ஷோ குடுக்குறேன் அப்படின்னா, நமக்கு அந்த ஸ்டேட் ஃபைல் எடுத்து JSON ஃபார்மேட்ல வந்து உங்களுக்கு காட்டும். தெரியுதா உங்களுக்கு? நம்ம வந்து அதோட இன்ஸ்டன்ஸோட ஐடி, அது என்ன ஸ்டேட்ல இருக்கு, சரிங்களா? என்ன இன்ஸ்டன்ஸ் டைப் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த செட்டப் ஷோ கமாண்ட்ல பார்க்கலாம். இல்ல அப்டின்னா, நீங்க வந்துட்டு என்ன பண்ணலாம், கேட் கமாண்ட் குடுத்துட்டு, அந்த Terraform ஸ்டேட் ஃபைல் இருக்கு இல்லைங்களா? TF ஸ்டேட் ஃபைல் குடுத்தீங்கனாலும், இதுலயும் பார்க்க முடியும். இங்க இருக்கு இல்லைங்களா? இன்ஸ்டன்ஸோட ஐடி உங்களுக்கு வந்துட்டு வந்துருச்சு. தென் என்ன ரன்னிங் ஸ்டேட்ல இருக்கு, என்ன டைப் எல்லாமே உங்களுக்கு வந்துருச்சு. சரிங்களா? ஓகே. இப்போ ஒன்ஸ் நம்ம ப்ரிவிஷன் பண்ணோம், இது வந்து அப்டேட் ஆயிடுச்சுன்னு நம்ம பார்த்துருந்தோம். சரியா? இப்ப நான் இதுல போயிட்டு மேனுவலா நம்ம போயிட்டு ஏதாவது சேஞ்சஸ் பண்றோம்னு வைங்களேன். இப்ப நான் மேனுவலா வந்துட்டு இந்த இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு என்ன பண்றேன், ஸ்டாப் பண்றேன். சரியா? ஸ்டாப்பிங் ஆயிட்டு இருக்கு. ஒன்ஸ் ஸ்டாப் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்னு இருக்கேன்னா, இந்த இன்ஸ்டன்ஸோட டைப் வந்து D2 லார்ஜ்ல இருந்து நான் வந்து வேற ஒரு இன்ஸ்டன்ஸ் டைப்ப வந்து மாத்தி வச்சுட்டு, தென் வந்து நான் Terraform வந்து அங்க போயிட்டு பிளான் வந்து குடுக்கலாம்னு இருக்கிறேன். சரிங்களா? ஸ்டாப்பிங் ஆயிடுச்சு. சரியா? இப்ப நான் என்ன பண்றேன், இப்படியே ஸ்டாப்பிங்லயே இருக்கு. நான் D2 லார்ஜ்ல தான் இருக்கு. இப்ப நான் போயிட்டு Terraform பிளான் குடுக்குறேன். சரியா? நான் வெறும் ஸ்டேட் மட்டும் தான் மாத்திருக்கேன். அதாவது ரன்னிங்ல இருந்து நான் ஸ்டாப்டுன்னு மாத்திருக்கிறேன். இப்ப நான் Terraform பிளான் குடுக்குறேன். பிளான் குடுக்குறேன் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு எவ்ரிதிங் இஸ் அப் டூ டேட்ன்னு தான் வரும். நமக்கு அந்த இன்ஸ்டன்ஸ போய் கரண்ட் ஸ்டேட்ட போய் செக் பண்ணுது. கரண்ட் ஸ்டேட் வந்து செக் பண்ணுது. இன்ஸ்டன்ஸோட ஐடி எடுத்துக்கிச்சு. செக் பண்ணுது. இப்ப பாருங்க உங்களுக்கு அப் டூ டேட்டா தான் வருது. ஆனா, நாம என்ன பண்ணியிருக்கிறோம், ஸ்டாப் பண்ணிட்டோம். ஆனா, நமக்கு என்ன ஆகுது இங்க வந்துட்டு, ரன்னிங்ல இருக்கிற அதாவது அப் டூ டேட்ல தான் இருக்குன்னு சொல்லி வருது. ஆனா, அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் போயிட்டு இத வந்து என்ன பண்றேன், மாத்துறேன் உங்களுக்கு வந்துட்டு. இன்ஸ்டன்ஸோட டைப் வந்துட்டு நான் வந்து சேஞ்ச் பண்றேன். சேஞ்ச் இன்ஸ்டன்ஸ் டைப்ல போயிட்டு, D2 லார்ஜ்க்கு பதிலா நான் வந்து D2 மைக்ரோ குடுத்துட்டு அப்ளை பண்ணிர்றேன். ஓகேவா? மாத்திட்டேன் இப்ப. இப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, Terraform பிளான் குடுக்குறேன். Terraform பிளான் குடுத்த உடனே, திரும்பவும் இன்ஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு கரண்டோட இத செக் பண்ணுது. செக் பண்ணிட்டு இப்ப வந்து பாருங்க உங்களுக்கு வந்து சேஞ்ச் கேட்கும். ஏன் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து Terraform நம்மளுடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா,
இந்த ரன்னிங் அப்படிங்கிறத வந்து நம்ம கம்பல்சரி நம்ம குடுக்கல. நம்ம எத வந்து Terraform வச்சு மேனேஜ் பண்ற மாரி குடுத்துருக்கிறோமோ, இப்ப ஏஎம்ஏ ஐடி இன்ஸ்டன்ஸோட இதுதான் குடுத்துருக்கோம். டைப் தான் குடுத்துருக்கோமே தவிர, அது என்ன இப்ப டாக் எனக்கு இந்த டாக் இருக்கணும். என்ன மாரி ரன்னிங் ஸ்டேட் வந்து எனக்கு ஸ்டேட் வந்து ரன்னிங்ல இருக்கணும். இந்த மாரி எதுவுமே நம்ம குடுக்கல. நம்ம மேனேஜ் பண்ணாத ஒண்ண வந்து நம்ம வந்து மாத்தணும் அப்படின்னா, அது Terraform வந்து கணக்குல எடுத்துக்காது உங்களுக்கு வந்துட்டு. அதனால அப் டு டேட் இருக்குன்னு வந்துச்சு. ஆனா அதுவே வந்து நம்ம வந்து இன்ஸ்டன்ஸோட டைப் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், டி2 லார்ஜ்லேருந்து மைக்ரோக்கு மாத்திட்டோம். அப்ப நம்ம பிளான் குடுக்கும்போது என்ன ஆகுது, கரண்ட் ஸ்டேட்டோட செக் பண்ணி உங்களுக்கு என்ன ஆகுது, நீங்க வந்து ஒண்ணு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வருது உங்களுக்கு வந்து. தெரியுதா உங்களுக்கு? அப்ப எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கரண்ட் கரண்ட் ஸ்டேட்ட வந்து என்ன பண்ணும், நீங்க பிளான் குடுக்கும்போது, கரண்ட் ஸ்டேட் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கு, ஆல்ரெடி நம்மளுடைய டிசர்ட் ஸ்டேட் என்ன குடுத்துருக்கோம், நம்ம டி2 லார்ஜ் பிளஸ் வந்து ரன்னிங்ல டி2 லார்ஜ் இருக்குன்றத நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், டிசர்ட் ஸ்டேட் அப்படிங்கிறது நம்ம ec2.tf இருக்கு இல்லைங்களா? ec2.tfல நம்ம அதான் குடுத்துருக்கிறோம். கரெக்ட்டா? கேட் கமாண்ட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ec2.tfல நம்ம என்ன குடுத்துருக்கணும், டி2 லார்ஜ் தான் குடுத்துருக்கிறோம். சரியா? இதுதான் நம்மளுடைய டிசர்ட் ஸ்டேட். இந்த டிசர்ட் ஸ்டேட்டோட அதுக்கு ஈக்குவலா மாத்துறது தான் என்ன பண்ணும், பிளான் குடுத்தீங்கன்னா, அது ட்ரை பண்ணும். அப்ப நம்ம மாத்திட்டோம். டி2 மேனுவலா போயி நீங்க யாராவது வந்து Terraform வச்சு மேனேஜ் பண்றக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர யாராவது மேனுவலா போய் சேஞ்ச் பண்றாங்க அப்டின்னா, கம்பல்சரி அதுக்கப்புறம் இங்க வந்து யாராவது வந்து குடுத்துட்டாங்க, Terraform வந்து அப்ளை குடுத்துட்டீங்க அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், உங்களுடைய சேஞ்சஸ் வந்து ரிவர்ட் ஆயிடும். அப்ப நம்ம ஏதாவது ஒரு வேல தான் நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணணும். இப்ப Terraform வச்சு மேனேஜ் பண்றோம் அப்டின்னா, கம்பல்சரி எல்லா சேஞ்சஸுமே நம்ம எதுல வச்சு பண்ணியாகணும், Terraformல வச்சு தான் நம்ம வந்து பண்ணணும். மேனுவலா போய் சேஞ்சஸ் வந்து பண்ணக்கூடாது. பண்ணிட்டீங்க அப்டின்னா, திரும்பவும் இங்க வந்து நீங்க பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும், எல்லா சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு ரிவர்ட் ஆயிடும். சரியா? ஓகே. அப்ப கரண்ட் ஸ்டேட்டும், டிசர்ட் ஸ்டேட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுது. சரியா? இப்ப நான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, Terraform வந்து Terraform அப்ளை குடுக்குறதுக்கு முன்னாடி நான் வந்து Terraform ஷோ குடுக்குறேன். சரியா? இப்ப ஷோ குடுக்கும்போது என்ன எடுத்துட்டு வருது அப்டின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரன்னிங்ல இருக்குது. இப்ப என்ன இருக்குதோ அதான் காட்டுது. என்ன என்ன இது வந்து மேட்ச் ஆகல. தெரியுதா உங்களுக்கு? ரன்னிங்ல தான் இருக்கு. ஆனா டி2 லார்ஜ்ல தான் இருக்குன்னு காட்டுது. ஷோல வந்துட்டு. ஆனா நமக்கு இங்க என்னவா இருக்கு? ஸ்டாப்ல இருக்கு. டி2 மைக்ரோல இருக்கு. அப்ப ஸ்டேட் ஃபைல் உங்களுக்கு வந்து என்னவா இருக்கு? ஆ ஸ்டேட் ஃபைல் வந்து உங்களுக்கு ஓல்ட தான் காட்டுது. அப்ப இந்த ஸ்டேட் ஃபைல மட்டும் நீங்க மாத்தணும் அப்டின்னா, அதுக்கான கமாண்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, Terraform ரிஃப்ரெஷ். Terraform ரிஃப்ரெஷ் கமாண்ட நம்ம வந்து குடுக்குறோம் அப்டின்னா, இப்ப கரண்ட்டா இருக்கக்கூடிய இது இருக்கு இல்லைங்களா? கரண்ட்டா என்ன இருக்குது உங்களுக்கு வந்துட்டு டி2 மைக்ரோக்கு மாத்திட்டீங்க. ஸ்டாப்டு மாத்திட்டீங்க. இப்ப அந்த ஸ்டேட்ட வந்து அப்டேட் பண்ணணும். உங்களுடைய அந்த இத வந்து கரண்ட்ட வந்து ஸ்டேட் ஃபைலோட அப்டேட் பண்ணணும் அப்டின்னா, நீங்க என்ன பண்ணலாம்? Terraform வந்து ரிஃப்ரெஷ் குடுக்கலாம். ஓகேவா? இப்ப நான் வந்து Terraform ரிஃப்ரெஷ் கமாண்ட் குடுக்குறேன். இப்ப என்ன பண்ணும்னா, இது வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைல மாத்தாது. டிசர்ட் ஸ்டேட்டுக்கு ஏத்த மாரி கரண்ட் ஸ்டேட்ட மாத்தாது. இப்ப கரண்ட் ஸ்டேட் இருக்கு இல்லைங்களா? நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். இன்ஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணிட்டோம்? உங்களுக்கு வந்துட்டு டி2 லார்ஜ்லேருந்து டி2 மைக்ரோக்கு வந்து மாத்திட்டோம். அந்த கரண்ட் ஸ்டேட்ட வந்து எடுத்துட்டு வந்து, இங்க இருக்கக்கூடிய ஸ்டேட் ஃபைல் இருக்கு இல்லைங்களா? அதுல வந்து மாத்தி விட்டுரும். இப்ப பாருங்க முடிஞ்சிருச்சு. இப்ப நான் என்ன பண்றேன்னா, கேட் கமாண்ட் குடுத்துட்டு Terraform டிஎஃப் ஸ்டேட் குடுக்குறேன். இப்ப நீங்க மேல போய் பாருங்க. இதுவரைக்கும் தெரியுதா? நம்ம என்ன இருந்துச்சு முன்னாடி டி2 லார்ஜ் இருந்துச்சு, ரன்னிங்ல இருந்துச்சு. இப்போ வந்து ஸ்டேட் ஃபைல் வந்து உங்களுக்கு மாறிருச்சு. தெரியுதா? ஸ்டாப்டுன்னு மாறிருச்சு. டி2 மைக்ரோ. இப்ப கரண்ட் ஸ்டேட் என்ன இருக்குதோ, அதுக்கேத்த மாரி நம்மளுடைய ஸ்டேட் ஃபைல வந்து என்ன பண்ணிருச்சு, கரண்ட் ஸ்டேட்டுக்கு ஏத்த மாரி மாத்திருச்சு. அத நீங்க அந்த ஃபைல் மூலியமா பார்க்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, Terraform ஷோ குடுத்தீங்கனாலும், உங்களுக்கு JSON ஃபார்மேட்ல உங்களுக்கு வந்து தெரியும். தெரியுதா? டி2 மைக்ரோன்னு மாத்திருச்சு. ஸ்டாப்ன்னு இருக்கு. ஆனா நம்மளுடைய டிசர்ட் ஸ்டேட் என்னது? உங்களுக்கு வந்து ec2 டாட் டிஎஃப்ல நம்ம குடுத்துருக்கிறோம். டி2 லார்ஜ் தான் இன்னமும் இருக்கு. சரியா? அப்ப Terraform ரிஃப்ரெஷ் அப்படின்ற கமாண்ட் எதுக்கு அப்படின்னா, கரண்ட் ஸ்டேட் எடுத்துட்டு வந்து அப்டேட் பண்றது. எங்க ஸ்டேட் ஃபைலோட அப்டேட் பண்றதுக்கு. ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர வந்து ஸ்டேட் ஃபைலோட அப்டேட் பண்றதுக்கான கமாண்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, Terraform ரிஃப்ரெஷ் அப்படிங்கிறது. சரியா? இப்ப நான் திரும்பவும் வந்து Terraform வந்து அப்ளை குடுக்குறேன் அப்படின்னா ஓகே. இப்ப நான் வந்து Terraform அப்ளைல நான் எஸ் குடுக்குறேன். இப்ப எனக்கு இது நமக்கு வந்து ஒரு சேஞ்சஸ். அதாவது நம்மளுடைய டிசர்ட் ஸ்டேட் வந்து டி2 லார்ஜ். ஆனா கரண்ட் ஸ்டேட் நம்ம என்ன பண்ணிட்டோம்? கரண்ட் ஸ்டேட் வந்து டி2 மைக்ரோ வச்சு ஸ்டாப்டு பண்ணிட்டோம். சரியா? அத நம்ம ரிஃப்ரெஷ் கமாண்ட் குடுத்து ஸ்டேட் ஃபைல் அப்டேட் பண்ணிட்டோம். ஆனா, இப்ப நம்ம Terraform அப்ளை குடுத்துட்டு எஸ் குடுத்தோம் அப்டின்னா என்ன நடக்கும் அப்டின்னா, நம்ம டிசர்ட் ஸ்டேட் என்னவோ அத எடுத்துட்டு போயிட்டு கரெக்ட் பண்ணிரும். கரண்ட் ஸ்டேட்ட என்ன பண்ணிரும்? மாத்திரும் உங்களுக்கு வந்துட்டு. சரியா? இப்ப நீங்க பாருங்க, நான் இப்ப ரிஃப்ரெஷ் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டன்ஸ் வந்து டி2 மைக்ரோலேருந்து டி2 லார்ஜ்க்கு மாறி உங்களுக்கு என்ன ஆயிடும்? ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுரும். ரன்னிங்ல வந்துரும்.
மாடிஃபையிங் நடந்துட்டுருக்கு. ஏன்னா, இப்போ வந்து ஸ்டாப் ஸ்டேஜ்லயே அந்த இன்ஸ்டன்ஸோட டைப் வந்து சேஞ்ச் பண்ணுது. இப்ப நான் ரிஃப்ரெஷ் பண்றேன். மாறிருச்சு. தெரியுதா உங்களுக்கு? டி2 மைக்ரோலேருந்து டி2 லார்ஜ்க்கு மாத்திட்டு திருப்பி இன்ஸ்டன்ஸ் வந்து ரன்னிங்ல வந்துருச்சு. கரெக்ட்டா? ஓகே. அப்ப தெரியுதா உங்களுக்கு? அப்ப எப்பலாம் வந்து நீங்க வந்து சேஞ்சஸ் பண்றீங்களோ, மேனுவலா ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, திரும்ப வந்து டெரஃபார்ம் பிளான் குடுத்து செக் பண்றதோ, இல்லன்னா அப்ளை குடுத்தீங்க அப்டின்னா, டிசர்ட் ஸ்டேட் என்ன இருக்குதோ, நம்ம கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்கு இல்லைங்களா? டிஎஃப் ஃபைல் என்ன இருக்குதோ, அதுக்கு ஈக்குவலா கரண்ட் ஸ்டேட் என்ன பண்ணிவிடும்? மாத்திடும்னு பார்த்தோம். சரியா? தென் வந்து ரிஃப்ரெஷ் கமாண்ட் வந்து எதுக்கு அப்டின்னா, நம்மளுடைய ரியல் வேர்ல்ட் கரண்ட் ஸ்டேட்ட வந்து எடுத்துட்டு வந்து ஸ்டேட் ஃபைல்ல மட்டும் மாத்துறது. ஸ்டேட் ஃபைல்ல மட்டும் அப்டேட் பண்றதுக்கான கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டெராஃபார்ம் ரிஃப்ரெஷ் அப்டின்ற கமாண்ட். சரிங்களா? ஓகே. இது முடிஞ்சு கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்ப நீங்க ரிஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா, நமக்கு ஆயிருச்சா? டி2 லார்ஜ் வந்து ரன்னிங்ல வந்துருச்சு. சரிங்களா? ஓகே. ஓகே. இப்போ உங்களுக்கு வந்துட்டு Terraform ஸ்டேட் ஃபைல பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா, ரிஃப்ரெஷ் கமாண்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம்னு நம்ம பார்த்துருக்கிறோம். தென் டிசர்ட் ஸ்டேட் அண்ட் கரண்ட் ஸ்டேட் வந்து எப்படி வந்து Terraformல ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். மோரோவர் எல்லாமே ஒரே ஒரு நம்ம எப்படி வந்து Terraform வந்து அப்ப மேனுவலா நம்ம எதுவுமே மேனுவலா Terraform வச்சு மேனேஜ் பண்றோம் அப்படின்னா, கம்பல்சரி நம்ம போய் மேனுவல் சேஞ்சஸ் வந்து பண்ணக்கூடாது. ஏதாவது ஒண்ணுல தான் நம்ம மேனேஜ் பண்ணணும். ஒன்ஸ் Terraformக்கு வந்துட்டோம் அப்படின்னாலே, எல்லாமே Terraform கோட் வழியா தான் நம்ம என்ன பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து மேனேஜ் பண்ணணும். சரி, அத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பிளஸ் ஒரு புது கமாண்ட் வந்து Terraform ரிஃப்ரெஷ் அப்படின்ற கமாண்ட் எப்படி எதுக்காக யூஸ் பண்றோம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். பிளஸ் நம்ம வந்து டிசர்ட் ஸ்டேட் அண்ட் கரண்ட் ஸ்டேட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம வந்து நீங்க ரியல் டைம்ல வந்து பார்த்துருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல Terraform பத்தியான இன்னும் நெக்ஸ்ட் ஒரு நம்ம அடுத்ததுல இருந்து வேரியபிள் பார்க்கலாம்னு இருக்கிறோம். வேரியபிள் வந்து எப்படி வந்து நம்மளோட ஒவ்வொரு முறையும் கோட்ல போய் ஹார்ட் கோட் பண்ணாம, அத எப்படி செப்பரேட்டா நம்ம ஒரு இன்புட் வேல்யூ வந்து நம்ம குடுக்குறது அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்னு இருக்கிறோம். ஓகே. தேங்க் யூ. பாய்.